இதுக்கு மேலே ஆக்ஷன் ஆரியா அப்படின்னு தான் அனந்தன் கார்டுன்னு வச்சதோட ஆரியா கார்டுன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கத்தி எடுத்தோம் கத்தியால் தான் சாவோன்றது வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. ஆனந்த கார்டு நல்லா இது ஆவியாசா நடிப்பு நல்லா இருக்கு. அவர் இன்னொன்று கேரளா இருக்காருல்ல, யார் அவர் பேர் இந்திராசா, என்ன இந்தியாசா இந்திராஸ் பாய் அண்ணன், அவர் நல்லா ஆக்டிங். அந்த கருப்பில் நடித்தார்ல, அவர் நல்லா ஆக்டிங்கு. இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை பாட்டு எனக்கு பாட்டுலாம் கிடையாது, ஆனால் படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. மெசேஜ் நல்லா சொல்லிடுறாங்க ப்ரோ. மெசேஜ் படம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஹீரோனி அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஃபுல்லாக ஆக்ஷனு அது போல் தான் ப்ரோ படம். இல்லை கரெக்டாக தான் ப்ரோ இது. ஃபேமிலியோட பார்க்கணும் ப்ரோ, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நான் மெசேஜ் சொல்லுவாங்க நான் ப்ரோ தெரியல, ஆனால் படம் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப இன்டென்சிவ் சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப ராவாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பயங்கர ராவாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப என்ன சொல்ல வர்றாங்க, அதான் அங்கேருந்து வர்றப்பல இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து கத்தி எடுத்தோம் கத்தியால் தான் சாவோன்றதை வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்குது. இந்த மர்டர் சீக்வன்ஸும் ரொம்ப ராவாக இருக்குது, பயங்கர ராவாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரயில்வே ஒரு ட்ராக்ல வந்து வெட்டுற மாதிரி இருக்கும். அந்த மர்டர் நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த குரூப்பாக சேர்ந்து மர்டர் பண்ணுறாங்க அந்த மாதிரி, அதில் பயங்கரமாக ராவாக பண்ணியிருக்காங்க. அந்த ரத்தம் சரிக்கு அப்படியே அது ஓப்பனாக காட்டிடுவாங்க. ஆக்சுவலாக ரத்தத்தை மட்டும் காட்டுறாமல் எப்படி வெட்டுறாங்கன்ற முத கொண்டு காட்டியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான், மற்றபடி இது இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ. ஆரியா மட்டும் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரோலை வந்து நல்லாவே கேரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப அந்த எல்லாமே அவங்க ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நல்லா இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் கரெக்டான ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணி போட்டுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. பிஜி மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு. ஓகே, மக்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னால், ஃபேமிலி ஆர்டிஸ்ட் நான் சொல்லணும்னா கிட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஏன் பார்க்கணுன்னா வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது, இப்போ கத்தி எடுத்து விழிப்புணர்வை பார்க்கலாம், ஒரு அவேர்னஸாக கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி தான் லைஃப் முடியுன்ற ஒரு இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இது. ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் சைடுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நெகட்டிவ் பண்ணால் கண்டிப்பாக நெகட்டிவாக நடக்குன்றதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக ஸோ அதான் ப்ரோ, வேறு எதுவும் சைலண்ட் ஆகிற அனந்தன் கார்டு உண்மையாக சொல்கிறேன். அனந்தன் கார்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வாரம் ஒரு 5 படம் 3 படம் வருது, பார்த்தா எந்த படமும் நல்லாவே இருக்க மாட்டுது அப்படின்னு தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு வெளியில் ஒரு போஸ்டர் இல்லை, என்னடா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்றாங்க. ஆனால் ஒரு ஆரியா எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லலை. ஓரளவுக்கு தெரியும் ஆரியானா, அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கடைசியில் போக போக கதைக்களம் வேறு மாதிரி ஒரு நகர்வு ஏற்பட்டுச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னங்க செட்டாக வரன்னு கேட்குறேன். பார்த்தா இதுக்கு மேலே ஆக்ஷன் ஆரியா அப்படின்னு தான் அனந்தன் கார்டுன்னு வச்சதோட ஆரியா கார்டுன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்கும்போது சில இடங்கள் மலையாள ஃபீலாக இருந்தாலுமே அந்த மலையாள ஃபீலுக்கு தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்கணும். மலையாள படமாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும்ல, அது மாதிரி ஒரு விஷயத்து இல்லாமல் ரொம்ப கனெக்டடாக கொண்டு போயிருந்தாங்க. கதைக்களமும் சரி, போகிற விதங்கள் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் அந்த கிருஷ்ணா குட்டின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி கருப்படத்தில் அப்பாவை நடிச்சிருப்பாரு. அவர் ரொம்ப மாசாக பண்ணியிருந்தாருங்க. எங்க அம்மா பேர் புட்டிகராடி போட்டுக்கணும் என்னென்னலாம் வேலை பார்க்குறாருங்க இந்த படத்தில். ரொம்ப அருமையாக இருந்தது அவரோட கேரக்டர். அப்புறம் அந்த ஒரு 2-3 கேரக்டர் வராங்க, அந்த கேரக்டருக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அப்புறம் ஆரியா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தா ஏன்னா நம்ம ஆரியாவா அது ஏன்டா அரே 2 பொண்ணு கூட கிஸ் அடிப்பார், டுவேட் போட அப்படி தான் பார்த்துருப்போம். இதில் ஆக்ஷன் லெவல்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காருங்க ஆரியா சார். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது படம். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ராவாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கதைக்களமாக ஏன்னா நம்ம கதை பிடிச்சிச்சுனாவே ஆல்ரெடி அந்த ரூட்டு போகிற வழி நல்லா இருக்கணும். அது மாதிரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் தலைவா. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உண்டான படம் தான் இது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் புரியாமல் இருக்கும், போக கதைக்களத்துக்குள்ளே போகும்போது உண்மையாக வேறு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. எல்லாரும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த அனந்தன் கார்டு உண்மையாக சொல்கிறேன், ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு வெற்றி. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஆரியா வந்து சாக்லேட் பைன்னு சொல்லலாம், ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பின்னி படம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே நல்லா இருக்கு. வணக்கம், என் பேர் பரணி. இன்றைக்கி இந்த ஆனந்த் கார்டு படத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த படம் வந்து சொல்ல வார்த்தையில் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஆரியா சாருக்கு இது ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சார்பட்டா பரம்பரை இந்த மாதிரி படங்கள்ல வந்து அந்த காஸ்டியூம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும். இதை அதை விட இது ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீக்வென்ஸும் சொல்ல வார்த்தையில் வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். ஃபேமிலி, கிட்ஸ், என்டர்டைன்மெண்ட், எவ்ரிபடி கம் டு ஃபிலிம் இஸ் எல்லோரும் வாட்ச் பண்ணலாம். நீங்கள் அவ்வளோ சூப்பரான ஃபிலிம் இது. கண்டிப்பாக வந்து பாருங்கள் தியேட்டரில். இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு. தகவல் சொல்கிற மாதிரி வெந்து தெளிந்ததுக்காடி ஆரியாவுக்கு வணக்கத்தை போடு.
அதுதான் இது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படங்கிறத தவிர தெரிஞ்சுக்கலாம் ஈழத்தமிழர்கள் இப்படி இந்த இதில் வந்த விஷயத்தை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபைட் சீக்வென்ஸும் சரி எல்லாம் பக்காவாக இருக்குது. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அனைவரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, எல்லோரும் பார்க்கலாம். கார்டு படம் பார்க்க வந்தேன். படம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, காமெடி இல்லை. மற்றபடி சஸ்பென்ஸு, ஸ்ட்ரில்லரு, சுடுறது, ரத்தம் தெரிக்கிறது அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மலையாள ஆக்டர், இது மலையாள படம் போல், அதனால தான் அந்த படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிஜிஎம் ஸ்கோர் எல்லாம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸு ஆர்யா ஆக்டிங், நம்ம வந்து ஆர்யா வந்து லவரோ காமெடியோ ராஜா ராணி அந்த மாதிரி இதை மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஓவராலாக படம் சூப்பராக வந்திருக்கு. எப்படின்னா அந்த சிஎம்லாம் இருப்பாங்க, ஒரு சிஎம்னா ஒரு 10 அடி தாங்கி ஒரு 100 கீழ்த்தனமாக அவங்கள வச்சுருப்பாங்க. அதில் வந்து இதுமாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் இப்போ ஒழிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் இல்லாமல் போயிருக்கு. அதனால தான் இந்த படம் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஓகே. இல்லை 2.5 மணி நேரம் நல்லா போயிருக்கு படம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது சார் படம். ஆர்யா படம் இந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா எதிர்பார்க்காம தான் வந்தது. தேட்டரில் வேறு கூட்டம் வேறு இல்லை, ஓடுமா ஓடாதான்னு சொல்லிட்டு அந்த டவுட் வேறு இருந்தது. கவுண்டரில் கேட்குற 20 பேர் வந்தால் தான் சார் ஓட்டுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், 8 பேர் தான் வாங்கியிருக்காங்க சார். அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ படத்தை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ கூட்டம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப இது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது படம். இல்லை தமிழை பற்றி தான் எடுத்திருக்காங்க. தமிழுக்கு உங்கள் தமிழ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஓகேங்களா? தமிழை பற்றி தான் எடுத்திருக்காங்க. அதனால ஸ்ட்ராங்காக நல்லா பதிவு பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து நம்பி பார்க்கலாம் சார். வைலன்ஸ் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக படம் பார்க்கலாம். எல்லா கிட்ட சொல்லதான் லோகேஷ் கனகராஜ் பார்க்கும்போது இவர் படத்தை பார்க்கலாம். பிஜிஎம் நல்லா இருக்குது சார். பேக்வர்டு மியூசிக் சூப்பராக இருக்குது. அப்புறம் சினிமா ஃபோட்டோகிராஃபிங் எல்லாமே நல்லா இருக்குது. கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நம்பி ஒரு தடவை பார்க்கலாம்.